என் மனைவி ஈரமான உடையில் குளிர்ந்த தரையில் படுத்து குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து திடீரென வீடு திரும்பியிருந்தேன். ஆனால் அவளை இந்த நிலையில் பார்த்ததும் என் இதயம் நடுங்கியது. நான் அவளை தூக்கிக் கொண்டு அறைக்குச் சென்றேன். ஆனால் அவள் வயிற்றை பார்த்ததும் என் தலை சுற்றியது. அவள் கர்ப்பமாக இருந்தாள். தாயாகப் போகிறாள். ஆனால் நான் அவளை தொடக்கூட இல்லை. நான் அவளை உலுக்கி கேட்டேன், சொல், உன் வயிற்றில் யாருடைய பாவம் வளர்கிறது? அவள் நடுங்கிக் கொண்டே எனக்கு பின்னால் கை காட்டினாள். நான் திரும்பி பார்த்ததும் என் நெஞ்சு வெடித்துவிடும் போலிருந்தது. ஏனெனில் என் பெயர் ஆர்யன். என் 3 அண்ணன்களும் திருமணத்திற்குப் பிறகு அம்மாவை விட்டு பிரிந்து சென்றுவிட்டனர். 3 மகன்களும் மனைவியர் பேச்சை கேட்கிறார்கள். அம்மாவின் உணர்வுகளுக்கு மதிப்பில்லை என்று அம்மா அழுது புலம்புவார். அதனால் திருமணத்திற்குப் பிறகும் அம்மாவுடனேயே இருப்பேன் என்றும் சாகும் வரை அம்மாவை தனியாக விடமாட்டேன் என்றும் உறுதிமொழி எடுத்தேன். ஒரு தரகர் மூலம் அம்மா எனக்கு காவ்யா என்ற பெண்ணை பேசி முடித்தார். காவ்யா தன் சகோதரிகளில் மூத்தவள் மற்றும் அழகானவள். ஆனால் அவள் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். பெண் வீட்டாரால் வரதட்சணை கொடுக்க முடியாது என்று தரகர் கூறினார். நானும் அவர்கள் மானத்தை காக்க எனக்கு வரதட்சணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். நானே சம்பாதித்து எல்லாவற்றையும் உருவாக்கிக் கொள்வேன் என்று கூறினேன். அம்மா முதலில் கொஞ்சம் சத்தம் போட்டாலும் பிறகு நான் சமாதானப்படுத்தியதும் ஒப்புக்கொண்டார். திருமணம் மிக எளிமையாகவும் சாதாரணமாகவும் நடந்தது. விடைபெறும் நேரத்தில் காவ்யாவின் தந்தை என்னை கட்டியணைத்து அழுதார். மகனே, நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். வறுமையின் காரணமாக என் மகளுக்கு எதுவும் கொடுக்க முடியவில்லை. நீ எனக்கு ஒரு உதவி செய். என் மகளுக்கு எந்த துன்பமும் கொடுக்காதே என்றார். நான் அவரை என் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு புகார் சொல்ல வாய்ப்பு தரமாட்டேன் என்று கூறினேன். காவ்யா வந்ததும் என் சிறிய வீடு நிலவைப் போல பிரகாசித்தது. வீட்டின் அனைத்து வேலைகளையும் அவளே தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டாள். என் அம்மாவும் தங்கையும் காவ்யாவிடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். எனக்கு சில நாட்களிலேயே அவள் மீது அளவு கடந்த காதல் ஏற்பட்டது. அவளும் மிகவும் அப்பாவியாகவும் எல்லாவற்றிற்கும் சம்மதிப்பவளாகவும் இருந்தாள். நாங்கள் அறையில் தனியாக இருக்கும்போது, நீ சந்தோஷமாக இருக்கிறாய்தானே? என் அம்மாவோ தங்கையோ உன்னிடம் எதுவும் சொல்லவில்லையே என்று நான் அடிக்கடி அவளிடம் கேட்பேன். அவள் உடனே இல்லை என்று தலையசைப்பாள். இல்லை ஆர்யன், கடவுளுக்கு நன்றி. எல்லோரும் மிகவும் நல்லவர்கள். அத்தை என்னை மகள் போலவே நடத்துகிறார்கள். உங்கள் தங்கையும் தோழி போலத்தான் என்பாள். அவள் பேச்சைக் கேட்டு என் மனம் மகிழ்ச்சியாலும் திருப்தியாலும் நிரம்பியது. என் மனைவி மற்றும் அம்மா இருவரும் ஒருவருக்கொருவர் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நினைத்தேன். நான் உலகிலேயே மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று உணர்ந்தேன். அம்மா அடிக்கடி என் முன்னால், ஆர்யன், உன் மனைவி ஒரு தேவதை. என் மற்ற மகன்கள் என் பேச்சை கேட்கவில்லை. ஆனால் நீ என் பேச்சைக் கேட்டு எவ்வளவு நல்லது செய்தாய்பார். இன்று வீடு சொர்க்கம் போல் இருக்கிறது என்று கூறுவார். நான் அம்மாவின் பேச்சைக் கேட்டு பெருமையுடன் காவ்யாவை பார்ப்பேன். அவள் வெட்கத்தில் தலைகுனிந்து கொள்வாள். என் சகோதரர்களும் அம்மாவின் விருப்பப்படி திருமணம் செய்திருந்தால் இன்று அவர்களும் நிம்மதியாக இருந்திருப்பார்களே என்று வருத்தப்பட்டேன். அவர்களுக்கு தெரியாது தாயின் ஆசிர்வாதத்தில் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று. நான் காவ்யாவிடம் உலகத்து சந்தோஷங்கள் அனைத்தையும் தருவேன் என்று வாக்களித்திருந்தேன். இப்போது அந்த வாக்கை நிறைவேற்ற உறுதியெடுத்தேன். என் விடுமுறை வெறும் 2 மாதங்கள் மட்டுமே. அது கண் இமைக்கும் நேரத்தில் கடந்துவிட்டது. திருமணத்தின் ஆரம்ப நாட்கள் மிக வேகமாக கடந்ததால் நான் மீண்டும் சவுதி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணரவே இல்லை. நான் புறப்படும் நாள் நெருங்க நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் காவ்யாவின் சிரிப்பு குறையத் தொடங்கியது. இப்போது அவள் அமைதியாக இருக்கத் தொடங்கினாள். அவள் சோகமாக இருப்பதை பார்த்து என் மனமும் வாடியது. ஒரு இரவு நான் அவளை என் அருகில் அமர வைத்து, காவ்யா, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? யாராவது எதுவும் சொன்னார்களா? அம்மாவோ அல்லது என் தங்கையோ என்று கேட்டேன். அவள் உடனே மறுப்பு தெரிவித்து என் நெஞ்சில் சாய்ந்து, இல்லை ஆர்யன், அப்படி எதுவும் இல்லை என்றாள். அத்தையும் நீங்களும் என்னை மகள் போல நேசிக்கிறீர்கள். இது என் புகுந்த வீடு என்று எனக்கு தோன்றவே இல்லை என்றாள். நான் அவள் தலைமுடியில் விரல்களை ஓடவிட்டு, பிறகு என்ன கவலை என் உயிரே என்று கேட்டேன். அவள் உணர்ச்சிவசப்பட்டு, நீங்கள் போய்விடுவீர்கள். நீங்கள் இல்லாமல் தனியாக இருக்க எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். அவள் வெகுளித்தனத்தை பார்த்து எனக்கு அவள் மீது தீராத காதல் வந்தது. பைத்தியமே, நான் என்ன நிரந்தரமாகவா போகிறேன்? வெறும் 2 வருடங்கள்தானே, அப்படியே போய்விடும், தெரியவே தெரியாது என்றேன். அவள் 2 வருடங்கள் என்பது மிக நீண்ட காலம் ஆர்யன் என்றாள். நான் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்துக் கொண்டு, என் பேச்சைக் கேள். நான் அங்கே செல்லாவிட்டால் உன் ஆசைகளை எப்படி நிறைவேற்றுவது? உன்னை ராணி போல வைப்பேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன் அல்லவா என்றேன். காவ்யாவின் வீட்டுச் சூழல் எனக்கு நினைவிருந்தது. அவர்கள் 5 சகோதரிகள். அவர்களுக்கு சகோதரன் இல்லை. ஆனால் அவர்கள் தந்தை அவர்களை இளவரசிகள் போல வளர்த்தார். அவர்கள் கேட்டதெல்லாம் செய்தார். நானும் அவர் மகளுக்கு எந்த குறையும் வரவிடமாட்டேன் என்று அவர் தந்தையிடம் வாக்களித்திருந்தேன்.
நான் வெளிநாடு சென்று உனக்காக நிறைய பணம் சம்பாதிப்பேன், நாம் பெரிய வீடு கட்டுவோம், உனக்கு கார் வாங்குவோம், நிறைய ஆடைகள் மற்றும் நகைகள் வாங்குவேன் என்று காவ்யாவிடம் சமாதானம் சொன்னேன். காவ்யா கண்ணீரை துடைத்துக்கொண்டு எனக்கு செல்ல அனுமதி அளித்தாலும் அவள் மனம் கனமாக இருந்தது. போவதற்கு ஒரு நாள் முன்பு நான் அம்மாவை அருகில் அமர வைத்து பேசினேன். அம்மா, ஒவ்வொரு மாதமும் உங்கள் செலவுக்கான பணத்தை தனியாகவும் காவ்யாவுக்கான பணத்தை தனியாகவும் உங்கள் வங்கிக் கணக்கில் அனுப்புகிறேன். நீங்கள் அவளிடம் கொடுத்துவிடுங்கள் என்றேன். அம்மா உடனே என் தலையில் கை வைத்து, என்னடா பேச்சு இது? காவ்யா என் மகள் இல்லையா? நீ நிம்மதியாகப் போ. உன் மனைவியை உன்னை விட நான் நன்றாக பார்த்துக்கொள்வேன் என்றார். அம்மாவின் வார்த்தைகள் எனக்கு குளிர்ந்த காற்று போல இருந்தன. அம்மா, எனக்கு தெரியும், ஆனால் அவள் இங்கே இல்லை. அவள் தன் அப்பாவின் செல்லப் பெண் என்று உங்களுக்கு தெரியும். அவளுக்கு இங்கே எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். அவள் புகுந்த வீட்டில் இருப்பதை உணரக்கூடாது என்றேன். அம்மா சிரித்துக்கொண்டே, நீ கவலைப்படாதே ஆரியன், அவள் என் ஈரல் துண்டு. நான் அவளை பூ போல பார்த்துக்கொள்வேன். நீ வேலையில் கவனம் செலுத்து, சீக்கிரம் திரும்பி வா என்றார். அம்மாவின் இந்த ஆறுதலால் என் மனம் முழுமையாக திருப்தியடைந்தது. மறுநாள் விமான நிலையத்தில் காவ்யா என்னை கட்டியணைத்து அழுதாள். அவள் அப்பாவி முகம் என் கண்களில் பதிந்தது. நான் கனமான இதயத்துடன் சவுதிக்கு புறப்பட்டேன். அங்கு சென்றதும் மீண்டும் வேலையில் மும்முரமாகிவிட்டேன். ஆனால் என் இதயம் இந்தியாவிலேயே இருந்தது. நான் தினமும் காவ்யாவுடனும் அம்மாவுடனும் பேசுவேன். காவ்யா தன்னை எவ்வளவு நன்றாக பார்த்துக் கொள்கிறாள் என்று அம்மாவும், அம்மா தன்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்று காவ்யாவும் சொல்வார்கள். நான் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அம்மாவின் கணக்கிற்கு 2 பங்குகளாக பணம் அனுப்பினேன். ஒரு பங்கு அம்மா மற்றும் தங்கையின் செலவுக்காகவும், மற்றொன்று குறிப்பாக காவ்யா தன் விருப்பப்படி செலவு செய்வதற்காகவும் அனுப்பினேன். நான் அம்மாவிடம், அம்மா, நீங்கள் காவ்யாவை பார்த்துக் கொள்கிறீர்கள்தானே? அவளுக்கு எந்த குறையும் இல்லையே என்று கேட்பேன். அம்மா உடனே சிரித்துக்கொண்டே, என்னடா கேட்கிறாய்? அவள் என் மகள், மகளை விட மேலானவள். உன் தங்கையை விட என்னை நன்றாக கவனிக்கிறாள். நாள் முழுவதும் என் கால்களை பிடித்து விடுகிறாள். வீட்டு வேலைகள் அனைத்தையும் தன் கைகளால் செய்கிறாள். இவ்வளவு நல்ல மருமகள் இருக்கும்போது வெளியாட்கள் எதற்கு என்று வேலைக்காரியை கூட நிறுத்திவிட்டேன் என்பார். அம்மாவின் பேச்சைக் கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைவேன். நிஜமாகவா அம்மா? காவ்யா இவ்வளவு வேலை செய்கிறாளா என்று கேட்பேன். அம்மா பெருமையுடன், ஆமாம், அவளே என்னிடம், அத்தை நீங்கள் ஓய்விடுங்கள், உங்கள் எல்லா வேலைகளையும் செய்ய நான் இருக்கிறேன் என்று சொல்கிறாள். இப்படிப்பட்ட மருமகள் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பார். அம்மாவின் இந்த வார்த்தைகளால் நான் காவ்யாவை தேர்ந்தெடுத்தது என் வாழ்க்கையின் சிறந்த முடிவு என்று நினைத்தேன். அதனால் நான் இன்னும் கடினமாக உழைக்கத் தொடங்கினேன். தங்கையின் திருமணத்திற்காகவும் பணம் சேர்ப்பதாக அம்மாவிடம் கூறினேன். அம்மா எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வழங்கினார். நேரம் கடந்து கொண்டிருந்தது. நான் சென்று சுமார் 2 ஆண்டுகள் ஆகப்போகிறது. காவ்யாவுக்காகவும் என் அம்மா மற்றும் தங்கைக்காகவும் நிறைய பரிசுகள் வாங்கியிருந்தேன். ஆனால் காவ்யாவுக்காக சில சிறப்பு பொருட்களை வாங்கினேன். அவளுக்கு உலகத்து சந்தோஷங்கள் அனைத்தையும் கொடுக்க விரும்பினேன். விலையுயர்ந்த ஆடைகள், நகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் போன்றவற்றை வாங்கினேன். என் கற்பனையில் அவளுக்கு அந்த பரிசுகளை அணிவித்து நானே மகிழ்ந்தேன். என் 2 ஆண்டுகள் முடிய இன்னும் 2 மாதங்கள் இருந்தன. ஆனால் திடீரென்று எனக்கு நிறுவனத்திடமிருந்து விடுப்பு கிடைத்தது. என் ப்ராஜெக்ட் ஒன்று முன்னதாகவே முடிந்துவிட்டது. நிறுவனம் எனக்கு போனசுடன் விடுப்புமளித்தது. நான் உடனே இந்தியாவிற்கு டிக்கெட் முன்பதிவு செய்தேன். ஆனால் வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் போய் காவ்யாவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க நினைத்தேன். நான் மீண்டும் வந்துவிட்டேன் என்பதை பார்த்து அவளும் அம்மாவும் ஆச்சரியப்படுவார்கள் என்று நினைத்தேன். என் சாமான்களையெல்லாம் கட்டிக்கொண்டேன். மனதில் மகிழ்ச்சியும் ஒருவித பதற்றமும் ஓடியது. விமானத்தில் அமர்ந்து கண்களை மூடினேன். நான் திடீரென்று இரவு வீட்டிற்குச் சென்றால் காவ்யா என்னை பார்த்து எப்படி என் நெஞ்சில் சாய்வாள், அவள் முகம் எப்படி மகிழ்ச்சியில் மலரும் என்பதைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்படியே யோசித்துக் கொண்டிருக்கும்போதே தூங்கிவிட்டேன். பின்னிரவு நேரத்தில் நான் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தபோது குளிர்ந்த காற்று என்னை வரவேற்றது. ஆனால் என் இதயத்தின் வெப்பத்திற்கு முன்னால் இந்த குளிர் பெரிதாக தெரியவில்லை. நான் ஒரு டாக்ஸியை பிடித்து என் வீட்டு முகவரியைச் சொன்னேன். என் இதயம் மிக வேகமாகத் துடித்தது. அதன் சத்தம் எனக்கே கேட்டது. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கள் என்று நான் ஓட்டுநரிடம் கூறினேன். அவர் சிரித்துக்கொண்டே, தம்பி, ரொம்ப நாட்களுக்குப் பிறகு வீட்டுக்குப் போறீங்க போலிருக்கு என்றார். நானும் சிரித்துக்கொண்டே, ஆமாமண்ணா, முழுதாக 2 வருடங்களுக்குப் பிறகு என் மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கப் போகிறேன் என்றேன். டாக்ஸி நகரின் வெறிச்சோடிய சாலைகளில் ஓடிக்கொண்டிருந்தது. என் மனம் நினைவுகளில் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. காவ்யா என்னை அவள் முன் பார்க்கும்போது என்ன செய்வாள் என்று யோசித்தேன். அவள் ஆச்சரியப்படுவாளா? மகிழ்ச்சியில் கத்துவாளா? அல்லது என்னை கட்டியணைத்து அழுவாளா? அவள் அப்பாவி முகம் என் கண் முன் வந்து சென்றது. அம்மாவும் தன் செல்ல மகனை திடீரென்று பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சியடைவார். ஒரு வழியாக டாக்ஸி என் தெருவுக்குள் திரும்பியது. தூரத்திலிருந்தே என் வீட்டை பார்த்தேன். எல்லாம் இருளில் மூழ்கியிருந்தது. இவ்வளவு நேரத்தில் எல்லோரும் தூங்கியிருப்பார்கள் என்பது இயல்புதான்.
நான் டாக்ஸி ஓட்டுநரை தெருமுனவிலேயே நிறுத்திவிட்டேன். அவருக்கு பணம் கொடுத்துவிட்டு என் சாமான்களை இறக்கி சத்தமில்லாமல் என் வீட்டு தலைவாசல் வரை வந்தேன். சட்டைப்பையிலிருந்து சாவியை எடுத்து மிக மெதுவாக பூட்டை திறந்தேன். சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்பதால் எந்த சத்தமும் போட விரும்பவில்லை. கேட் திறந்து உள்ளே நுழைந்து சாமான்களை இழுத்துக்கொண்டு போர்ட்டிகோ வரை வந்தேன். வீட்டின் உள்பக்க கதவும் பூட்டியிருந்தது. என் சாவியால் அதையும் திறந்தேன். உள்ளே ஒரே இருட்டாகவும் முழு நிசப்தமாகவும் இருந்தது. நான் என் மொபைலை எடுத்து அதன் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டு சாமான்களை ஒரு மூலையில் வைத்தேன். என் காவியா தூங்கிக் கொண்டிருக்கும் என் அறையை நோக்கி நேராகச் செல்ல நினைத்தேன். ஆனால் அப்போது என் பார்வை சமையலறையின் பக்கம் சென்றது. அங்கிருந்து லேசான வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. யாரோ சமையலறையின் சிறிய விளக்கை மட்டும் எரியவிட்டது போல் இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு இரவில் சமையலறையில் யார் இருப்பார்கள்? ஒருவேளை அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையா? அல்லது காவ்யாவுக்கு பசிக்கிறதா? நான் சத்தமில்லாமல் சமையலறையை நோக்கி நடந்தேன். என் இதயம் இப்போது இனம் புரியாத பயத்தில் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இது மகிழ்ச்சியின் துடிப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. நான் சமையலறை வாசலை அடைந்ததும் கண்ட காட்சி என் காலடியில் இருந்து பூமியை நழுவச் செய்தது. என் செல்ல மனைவி காவ்யா சமையலறையின் குளிர்ந்த தரையில் செருப்பு கூட அணியாமல் நின்று கொண்டு பனிக்கட்டி போன்ற குளிர்ந்த நீரில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தாள். அவள் ஒரு பழைய சாதாரண ஷாலை போர்த்தியிருந்தாள். அதனால் அவள் உடல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் நிலையை பார்த்து என் இதயம் வாய்க்கு வந்தது போல் இருந்தது. நான் விட்டு சென்ற காவ்யா இவள் இல்லை. இவள் யாரோ அனாதை போல இரவு இருட்டில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. நான் அப்படியே திகைத்து நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தேன். நான் எவளுக்காக லட்சக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருந்தேனோ அவள் இங்கே குளிர்ந்த நீரில் பாத்திரம் கழுவிக் கொண்டிருந்தாள். நான் அந்த வாசலிலேயே உறைந்து போய்விட்டேன். என் காவ்யா பூவை போல நான் விடைபெற்று சென்றவள் இன்று ஏதோ பாழடைந்த தோட்டம் போல என் முன் நின்றிருந்தாள். அவள் கன்னங்கள் ஒட்டிப்போயிருந்தன. கண்களைச் சுற்றி கருவளையங்கள் இருந்தன. ஒரு காலத்தில் மிகவும் மென்மையாகவும் மிருதுவாகவும் இருந்த அவள் கைகள் இன்று குளிர்ந்த நீரில் பாத்திரம் தேய்த்து தேய்த்து சிவந்து வீங்கியிருந்தன. அவள் அணிந்திருந்த உடைகள் அவ்வளவு பழையதாகவும் சாதாரணமாகவும் இருந்தன. ஒருவேளை எங்கள் வீட்டு வேலைக்காரி கூட அதை அணியமாட்டாள். அவள் அந்த பனிக்கட்டி போன்ற தரையில் வெறுங்காலுடன் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள். என் மூளையில் ஒரே நேரத்தில் 1000 வெடிகள் வெடித்தது போல் இருந்தது. நான் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அனுப்பிய பணம் எங்கே போனது? காவ்யாவுக்காக நான் தனியாக அனுப்பிய செலவுத் தொகை அவளுக்கு ஏன் கிடைக்கவில்லை? வேலைக்காரிக்கு என்று நான் தனியாக அனுப்பிய பணத்தை வாங்கிக் கொண்டு அம்மா ஏன் அவளை வேலையை விட்டு நிறுத்தினார்? அம்மா காவ்யா ராணி போல இருக்கிறாள் என்று என்னிடம் பொய் சொன்னாரே. எனக்குள் கோபத்தின் புயல் வீசியது. இந்த இயலாமை மற்றும் என் காதலுக்கு நேர்ந்த இந்த அவமானத்தால் கடும் வலி ஏற்பட்டது. என் மனைவியின் இந்த நிலைமையை பார்த்து நான் துடித்துப் போனேன். நான் அவளை கூப்பிடுவதற்காக முன்னால் நகர முயன்ற அதே நொடியில் அவள் மிகவும் குளிர்ந்த நீரில் பாத்திரம் கழுவும்போது கடுமையாக நடுங்கி அவள் கையிலிருந்து ஒரு தட்டு நழுவி தரையில் விழுந்து சுக்குநூறாக உடைந்தது. அந்த சத்தமோ அல்லது என் இருப்பின் உணர்வோ அவளை திடுக்கிடச் செய்திருக்க வேண்டும். அவள் என்னை பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு கணம் நம்ப முடியாத ஆச்சரியம் தெரிந்தது. பிறகு அவள் ஏதோ சொல்ல வரும் முன்பே அல்லது நான் பேசும் முன்பே அவள் மயங்கி அந்த குளிர்ந்த தரையில் விழுந்தாள். காவ்யா என்று கத்திக்கொண்டே நான் அவளை நோக்கி ஓடி அவளை என் கைகளில் ஏந்தினேன். அவள் உடல் பனிக்கட்டி போல குளிர்ந்திருந்தது. அவள் பல மாதங்களாக வயிறார சாப்பிடாதது போல மிகவும் எடை குறைவாக இருந்தாள். நான் அவளை தூக்கிக் கொண்டு வேகமாக என் அறையை நோக்கி ஓடினேன். ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது என்ற பயத்தில் என் இதயம் வெடித்துவிடும் போலிருந்தது. நான் என் அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் என் சுயநினைவே போய்விட்டது. அறையின் நிலைமை சமையலறையை விட மோசமாக இருந்தது. வெளியே திறக்கும் அந்த அறையின் ஜன்னல் கண்ணாடி உடைந்திருந்தது. அதன் வழியாக குளிர்ந்த காற்று நேரடியாக உள்ளே வந்து கொண்டிருந்தது. அறையில் ஹீட்டர் எதுவும் இல்லை. படுக்கையில் ஒரு பழைய அழுக்கு துணி விரிக்கப்பட்டிருந்தது. நான் பணம் அனுப்பி வாங்கிய ஃபர்னிச்சர் எதுவும் அங்கு இல்லை. மாறாக ஸ்டோர் ரூமில் போட்டிருந்த பழைய பொருட்கள் அங்கே இருந்தன. என் தலை சுற்றியது. நான் பலமுறை வீடியோ காலில் அறையை காட்டும்படி அம்மாவிடம் கேட்டது நினைவுக்கு வந்தது. அம்மா எப்போதும் எனக்கு அலங்கரிக்கப்பட்ட அழகான அறையைத்தான் காட்டினார். அப்படியென்றால் அதெல்லாம் பொய்யா? அது வேறு அறையா? இல்லை, என் அம்மா அப்படி இருக்க மாட்டார். அவரால் எப்படி இப்படி செய்ய முடியும்? இதை நினைத்து நான் அறியாமலே கத்தினேன். என் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து அறையிலிருந்து அம்மாவும் என் தங்கையும் பதறியடித்துக் கொண்டு வெளியே வந்தனர். நான் காவ்யாவை கையில் ஏந்தியபடி இந்த நிலையில் நிற்பதை பார்த்து திகைத்துப் போனார்கள். ஆர்யன், நீ எப்போ வந்த? அம்மாவின் குரலில் ஆச்சரியத்தை விட பயம் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு எதுவும் கேட்கவில்லை. என் கண்கள் காவ்யாவின் உயிரற்ற முகத்தையும் கடந்த 2 வருடங்களாக என் காதல் உயிருடன் புதைக்கப்பட்ட அந்த அறையின் நிலைமையையும் வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தன. ஆர்யன், நீ? அம்மாவின் குரல் என் காதுகளில் ஒலித்தது.
ஆனால் அவர்கள் குரலில் ஆச்சரியத்தை விட நடுக்கம் இருந்தது. நீ எப்போ வந்த? காவ்யாவுக்கு என்னாச்சு? இவ ஏன் மயங்கி கிடக்கிறா? என் தங்கையும் கண்கள் விரிய என்னையும் என் கைகளில் இருக்கும் காவ்யாவின் உயிரற்ற உடலையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் என் மூளை அந்த நேரத்தில் மரத்துப் போயிருந்தது. நான் கோபத்துடனும் நம்பிக்கையற்ற பார்வையுடனும் அம்மாவை பார்த்தேன். என்னம்மா இது எல்லாம்? என் குரல் ஏதோ ஆழமான பள்ளத்திலிருந்து வருவது போல் ஒலித்தது. இந்த அறை, இந்த உடைந்த ஜன்னல், இவள் கோலம், என்ன இது எல்லாம்? நான் கத்திக்கொண்டிருந்தேன். நான் காவ்யாவை அந்த பழைய படுக்கையில் படுக்க வைத்து அவள் பனிக்கட்டி போன்ற கைகளை என் கைகளுக்குள் வைத்து தேய்க்கத் தொடங்கினேன். சீக்கிரம் போய் வெந்நீரும் போர்வையும் கொண்டு வாருங்கள் என்று நான் உருமினேன். அதிர்ச்சியில் நின்றிருந்த என் தங்கை என் சத்தத்தை கேட்டு ஓடினாள். அம்மா ஒரு அடி முன்னால் வைத்தார். ஆரியன் மகனே, முதலில் என் பேச்சைக் கேள். நான் கையை உயர்த்தி அவர்களை அங்கேயே தடுத்தேன். நான் என்ன கேட்க வேண்டும் அம்மா? நான் என்ன கேட்க வேண்டும்? கடந்த 2 வருடங்களாக நீங்கள் என்னிடம் பொய் சொல்லிக் கொண்டிருந்தீர்களா? வீடியோ காலில் நீங்கள் எனக்கு எந்த அறையை காட்டினீர்கள்? அம்மாவின் பார்வை தாழ்ந்தது. அது உன் சகோதரியின் அறை. நான் நினைத்தேன் நீ வருத்தப்படுவாய் என்று. நான் சிரித்தேன். ஒரு விஷத்தன்மை வாய்ந்த சிரிப்பு. வருத்தப்படுவேனா? என் மனைவி இந்த உடைந்த ஜன்னல் கொண்ட நரகத்தில் தூங்குகிறாள் என்று தெரிந்தால் நான் பைத்தியமாகியிருப்பேன். நான் ஒவ்வொரு மாதமும் அனுப்பிய பணம் எங்கே போனது அம்மா? இவளுடைய தனிப்பட்ட செலவுக்கான பணம் எங்கே போனது? அம்மா இப்போது பார்வையை உயர்த்தினார். அதில் தயக்கத்திற்கு பதிலாக ஒரு விசித்திரமான கடுமை இருந்தது. அந்த பணம் வீட்டு செலவில் முடிந்துவிட்டது. எனக்கு தேவையிருந்தது. நான் வேதனையுடன் சொன்னேன். வீட்டு செலவுக்காக நான் உங்களுக்கு தனியாக பணம் அனுப்பினேன். என் தங்கையின் திருமணத்திற்காக தனியாக பணம் அனுப்பினேன். அதோடு உங்கள் சொந்தச் செலவுக்காகவும் தனியாக பணம் அனுப்பினேன். அதெல்லாம் எங்கே போனது? அம்மா இப்போது கோபமடைந்தார். செலவாகிவிட்டது, அவ்வளவுதான். நீ யாருக்காக சம்பாதிக்கிறாய்? நான் உன் தாய். உன் சம்பாத்தியத்தின் மீது எனக்கு உரிமை உண்டு. நான் உதவியற்ற நிலையில் காவ்யாவின் முகத்தை பார்த்தேன். உங்கள் உரிமை இருக்கிறது அம்மா. என்னுடையது எல்லாம் உங்களுடையது. ஆனால் இவள் என்ன தவறு செய்தாள்? இவளுடைய பணத்தை நீங்கள் ஏன் பறித்துக் கொண்டீர்கள்? இச்சமயத்தில் என் தங்கை போர்வையை கொண்டு வந்தாள். நான் வேகமாக காவ்யாவை போர்வையில் சுத்தினேன். அவள் இன்னும் மயக்கத்தில் இருந்தாள். அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் என் தங்கையை பார்த்தேன். நீ இவளுக்கு தோழி போல நடித்தாய். அம்மாவே காவ்யாவை நன்றாக பார்த்துக் கொள்வதாக போனில் சொல்வாய். நீயும் என்னிடம் உண்மையைச் சொல்லவில்லை. என் தங்கை பயந்து அம்மாவை பார்த்தாள். பின் பார்வையை தாழ்த்திக் கொண்டாள். அண்ணா, இவள் உங்கள் மீது சூனியம் செய்கிறாள் என்று அம்மா சொன்னார்கள். உங்களை எங்களிடமிருந்து பிரித்து விடுவாள். இவள் நல்லவள் இல்லை. என் தலையில் யாரோ சுத்தியால் அடித்தது போல் இருந்தது. சூனியம்? இந்த அப்பாவி பெண் சூனியம் செய்வாளா? அதை நீங்கள் நம்பிவிட்டீர்களா? இவள் வரதட்சணை கொண்டு வரவில்லை என்பதற்காகவா? அம்மா இப்போது வெளிப்படையாக பேசினார். ஆம், கொண்டு வரவில்லை, வெறுங்கையோடு வந்தாள். மகாராணி போல வந்தவுடனேயே உன்னை என்னிடமிருந்து பிரித்துவிட்டாள். நாள் முழுவதும் போனிலேயே இருந்தாள். உன்னிடம் என்னை பற்றி தவறாக பேசினாள். நான் கத்தினேன். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் அம்மா. பொய். நான் தினமும் இவளிடம் பேசினேன். இன்றுவரை உங்கள் பற்றி ஒரு குறை கூட இவள் சொன்னதில்லை. நீங்கள் இவளை உங்கள் மகள் போல நடத்துவதாகத்தான் இவள் எப்போதும் சொல்வாள். இந்த சத்தத்தில் காவ்யாவுக்கு நினைவு திரும்பியது. அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். நானும் அம்மாவும் வாக்குவாதம் செய்வதை பார்த்து அவள் கண்களில் பயம் ஓடியது. அவள் எழ முயன்றாள். ஆரியன், நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள். அவள் மோசமாக நடுங்கிக் கொண்டிருந்தாள். இல்லை காவ்யா, நான் வந்துவிட்டேன். இனி உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். நான் அவளை மார்போடு அணைத்துக் கொண்டேன். இந்த காட்சியை பார்த்த அம்மாவின் உடல் மற்றும் மனதில் தீப்பிடித்தது போல் இருந்தது. பார்த்துக்கொள் உன் கண்களால். இப்போதும் அவளுக்கு என்மீதுதான் கவலை. நான் அவளை அடிப்பேன் என்று. இவள் உன்னை எனக்கு எதிராக திருப்புகிறாள். ஆரியன், இவளை விட்டுவிடு. இவள் உனக்கு தகுதியானவள் இல்லை. நான் காவ்யாவை உறுதியாக பிடித்துக்கொண்டு என் அம்மாவை உறுதியான பார்வையால் பார்த்தேன். போதும் அம்மா, இது மிக அதிகமாகிவிட்டது. என் குரல் மிகவும் குளிர்ச்சியாக இருந்ததால் அம்மாவும் ஒரு கணம் திகைத்துப் போனார். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டீர்கள். இப்போது நான் செய்ய வேண்டியதைச் செய்வேன். நான் காவ்யாவை கைகளில் தூக்கிக் கொண்டு வாசலில் நின்ற அம்மாவை பார்த்தேன். இப்போது அவர் கண்களில் பயத்திற்கு பதிலாக கோபமிருந்தது. ஆரியன், இது என்ன அநாகரிகம்? இவளை கீழே இறக்கு, நான் சொல்வதை கேள். அம்மா கட்டளையிட்டார். ஆனால் அவர் கட்டளையில் பழைய அதிகாரம் இல்லை. நான் என்ன கேட்க வேண்டும் அம்மா? என் குரல் குளிர்ச்சியாகவும் கனமாகவும் இருந்தது. என் கண் முன்னே நடக்கும் எல்லாவற்றையும் பார்த்த பிறகும் கேட்க என்ன இருக்கிறது? நான் காவ்யாவை அறைக்கு கொண்டு வந்து படுக்கையில் நேராக படுக்க வைத்தேன். அவள் இன்னும் பாதி மயக்கத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது நான் என் தங்கையை திட்டினேன்.
சுடு தண்ணீர் கொண்டுவரச் சொன்னேனே. அவள் பயந்து சமையலறையை நோக்கி ஓடினாள். அம்மாவும் என் பின்னால் அறைக்கு வந்தார். பார் ஆரியன், நீ தவறாக புரிந்து கொள்கிறாய். வேலைக்காரி தேவையில்லை என்று அவளே என்னிடம் சொன்னாள். எல்லா வேலைகளையும் தானே செய்வதாகச் சொன்னாள். நான் திரும்பி அம்மாவை பார்த்தேன். இந்த உடைந்த ஜன்னல், இதையும் அவளே கேட்டிருப்பாளா? அம்மா கத்திச் சொன்னார். அதனால் என்ன? உடைந்து விட்டால் சரி செய்து கொள்ளலாம். நீ வந்துவிட்டாய், இனி சரி செய்துவிடு. இதில் கத்துவதற்கு என்ன இருக்கிறது? நான் உதவியற்ற நிலையில் சிரித்தேன். கத்துவதற்கு விஷயம் இருக்கிறது அம்மா. நீங்கள் இவளை இந்த நரகத்தில் வைத்திருந்தீர்கள். நான் அங்கே என் மனைவி ராணி போல வாழ்கிறாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இச்சமயத்தில் காவ்யாவுக்கு கொஞ்சம் நினைவு வந்தது. அவள் கண்களை திறந்து நானும் அம்மாவும் வாக்குவாதம் செய்வதை பார்த்தாள். அவள் கண்களில் பயம் ஓடியது. அவள் பலவீனமான கைகளால் என் கையை பிடிக்க முயன்றாள். ஆரியன், தயவு செய்து நிறுத்துங்கள். அம்மாவிடம் எதுவும் சொல்லாதீர்கள். எல்லாம் என் தவறுதான். நான் இவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளவில்லை. அவள் பேச்சை கேட்டு என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. நான் அவளுடைய குளிர்ந்த கையை என் கையில் எடுத்தேன். நீ அமைதியாக இரு காவ்யா. ஒரு வார்த்தை கூட பேசாதே. நான் என் தங்கையிடம் தண்ணீர் டம்ளரை வாங்கி காவ்யாவுக்கு குடிக்கக் கொடுக்க முயன்றேன். அண்ணா, என் தங்கை அழுது கொண்டே சொன்னாள். நான் உங்களிடம் உண்மையைச் சொன்னால் நீங்கள் கோபப்படுவீர்கள் என்று அம்மா சொன்னார்கள். நீங்கள் வேலையை விட்டுவிட்டு வந்துவிடுவீர்கள். அப்புறம் எங்கள் செலவு எப்படி நடக்கும்? நான் டம்ளரை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தங்கையை நோக்கி திரும்பினேன். செலவு? நான் கத்தினேன். உங்களுக்கு செலவு பற்றிய கவலை, இங்கே இவள் உயிருக்கு ஆபத்து. ஒவ்வொரு மாதமும் இவள் சிகிச்சைக்காக நான் அனுப்பிய பணம் எங்கே போனது? அதுவும் செலவில் போய்விட்டதா? என் தங்கை உடனே அம்மாவை பார்த்தாள். அம்மா பார்வையை திருப்பிக் கொண்டார். ஆம், அம்மாவின் குரலில் பிடிவாதம் இருந்தது. அந்த பணத்தை நான் வைத்துக் கொண்டேன். என்ன செய்வது? இவளுக்காக செலவு செய்து என்ன பயன்? இவள் பெற்றோர்தான் இவளுக்கு ஒரு நூல் கூட கொடுக்கவில்லையே. நான் இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனேன். இதற்கு என்ன அர்த்தம் அம்மா? நான் கேட்டேன். அம்மா என் கண்களை நேராக பார்த்துச் சொன்னார். அர்த்தம் என்னவென்றால், இவள் வெறுங்கையோடு வந்தாள், வெறுங்கையோடுதான் இருப்பாள். உன் தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும். அவள் வரதட்சணைக்காகத்தான் அந்த பணத்தை சேர்த்துக் கொண்டிருந்தேன். நீதான் மனைவி மீதான காதலில் குருடாகிவிட்டாய். ஆனால் நான் ஆகவில்லை. என் மகளின் எதிர்காலத்தை நான் உருவாக்க வேண்டும். என் தலையில் யாரோ வானத்தையே இறக்கி வைத்தது போல் இருந்தது. என் மனைவியின் உரிமை பணத்தை உங்கள் மகளின் வரதட்சணைக்காக திருடிவிட்டீர்களா? நான் நடுங்கும் குரலில் கேட்டேன். திருடவில்லை. அம்மா சொன்னார். உன் சம்பாத்தியத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது, உன் தங்கைக்கும் உரிமை இருக்கிறது. இந்த ராசி இல்லாதவள் எப்படி இருந்தாலும் எந்த பயனும் இல்லை. இவள் எந்த நற்செய்தியும் சொல்லவில்லை. 2 வருடங்களில் மலடி என்று நிரூபித்துவிட்டாள். இந்த குற்றச்சாட்டு எவ்வளவு அருவருப்பானது என்றால் நான் என் சுயநினைவை இழந்துவிட்டேன். அம்மா! நான் கத்தினேன். கடவுளுக்கு பயப்படுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கு கொஞ்சமாவது புரிகிறதா? அம்மா ஒரு அடி முன் வைத்தார். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். ஆரியன், இவள் உனக்கு தகுதியானவள் இல்லை. இவள் ஒரு மலடி. இவளால் உனக்கு ஒருபோதும் குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியாது. நான் உனக்கு 2வது திருமணம் செய்து வைப்பேன். அவள் உனக்கு நிலவு போன்ற மகனை கொடுப்பாள், வரதட்சணையும் நிறைய கொண்டு வருவாள். அம்மாவின் வார்த்தைகள் விஷத்தில் தோய்த்த அம்புகளைப் போல என் நெஞ்சில் பாய்ந்து கொண்டிருந்தன. இப்போது முழுமையாக நினைவு திரும்பிய காவ்யா படுக்கையில் அழுது கொண்டிருந்தவள் இப்போது முற்றிலும் அசைவற்று போனாள். அந்த வார்த்தை அவளிடமிருந்து அவளுடைய ஆன்மாவையே பறித்தது போல் இருந்தது. அவள் கண்களில் மிச்சமிருந்த கொஞ்சம் கண்ணீரும் வற்றிப் போயிருந்தது. அவள் வெறுமனே கருமையான கண்களால் எதிர்சுவரை வெறித்துப் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இறந்துவிட்டாளோ என்று எனக்கு தோன்றியது. அவள் உயிருடன் இல்லை. அவள் மரணத்திற்கு என் அம்மாதான் காரணம். நான் நடுங்கும் கைகளால் காவ்யாவின் முகத்தை தட்டினேன். காவ்யா கண் விழித்து என் பேச்சை கேள். ஆனால் அவள் வேறு ஏதோ உலகத்திற்குச் சென்றது போல் இருந்தது. என் கோபம், என் இயலாமை மற்றும் என் வலி அனைத்தும் சேர்ந்து எரிமலையாக மாறின. நான் திரும்பி என் அம்மாவை பார்த்தேன். இவ்வளவு கேவலமான குற்றச்சாட்டுக்குப் பிறகும் அவர் முகத்தில் திருப்தி இருந்தது. ஏன் அம்மா? என் குரல் மிகவும் தணிந்தது. இந்த அப்பாவியிடம் ஏன் இப்படி செய்தீர்கள்? முதலில் இவளிடம் வரதட்சணை வாங்கவில்லை. பிறகு இவளிடம் ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள்? அம்மா முகத்தை சுளித்தார். ஏன் செய்தேன? அவர் எரிச்சலுடன் சொன்னார். இவளுக்கு இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் ஆரியன். அவர் குரலில் வெறுப்பு மட்டுமே இருந்தது. வரதட்சணையாக ஒரு பொருள் கூட கொண்டு வரவில்லை. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் உரிமை கொண்டாடுகிறாள். இந்த பொருள் என்னுடையது என்று. இப்போது இவளுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும். அம்மா என் கண்களை நேராக பார்த்துச் சொன்னார். நீ போ. உனக்கு 2வது திருமணம் செய்து வைக்கிறேன். மிகச் சிறந்த முறையில் மகிழ்ச்சியாக இரு. நான் நடுங்கிக் கொண்டே காவ்யாவை பார்த்தேன். அவள் இன்னும் அசைவற்று கிடந்தாள். அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் என் அம்மாவின் முன் கெஞ்சினேன்.
நீங்கள் என்ன சொல்லிவிட்டீர்கள் என்று உங்களுக்கு உணர்வு இருக்கிறதா? அம்மா சிரித்தார். ஆம், மிகச் சரியாகத்தான் சொல்கிறேன். இவள் உனக்கு தகுதியானவள் இல்லை. இந்த முழு உரையாடலின் போதும் காவ்யா ஒரு ஓரமாக அமைதியாக நின்றிருந்தாள். என் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. நான் என் தங்கையை பார்த்தேன். அவள் மூலையில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள். நீயும் இப்படித்தான் நினைக்கிறாயா? அப்படித்தானே? என் தங்கை பார்வையை தாழ்த்திக் கொண்டு சொன்னாள். அண்ணா, அம்மா சொல்வது சரிதான். இவள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து எல்லாம் மாறிவிட்டது. நீங்கள் எங்களிடமிருந்து தூரமாகிவிட்டீர்கள். நான் கத்தினேன். தூரமாகிவிட்டேனா நான்? அட, நான் உங்களுக்காகத்தானே சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். உன் திருமணத்திற்காக பணம் சேர்த்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என் மனைவியை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். என் தங்கை அழத் தொடங்கினாள். அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உண்மையைச் சொன்னால் அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவதாகச் சொன்னார்கள். இவள் ஒரு சூனியக்காரி என்று அம்மா சொல்வாள். இவள் உங்களை வசியம் செய்துவிட்டாளாம். நான் என் தலையில் அடித்துக் கொண்டேன். சூனியம்? இவளுடைய வெகுளித்தனத்தை நீங்கள் சூனியம் என்று சொல்லிவிட்டீர்கள். இவள் செய்த சேவையை நீங்கள் என் அடிமைத்தனம் என்று நினைத்துக் கொண்டீர்கள். இந்த சத்தத்திற்கு இடையில் காவ்யா லேசாக அசைந்தாள். அவள் என்னை பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு கெஞ்சல் இருந்தது. நிறுத்துங்கள், என்னை மேலும் அவமானப்படுத்தாதீர்கள் என்று சொல்வது போல். ஆனால் என்னால் நிற்க முடியவில்லை. இன்று நீதிக்கான நாள். நான் படுக்கையில் பயந்து போயிருந்த காவ்யாவை என் கைகளில் ஏந்திக் கொண்டு மார்போடு அணைத்துக் கொண்டேன். அவள் ஒரு குருவிக்குஞ்சை போல நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவளை உறுதியாக பிடித்துக்கொண்டு அம்மாவின் கண்களை பார்த்துச் சொன்னேன். அம்மா, யாராவது ஒருவரின் மகளை வீட்டுக்கு கொண்டு வந்து இப்படி அவமானப்படுத்துவார்களா? என் குரலில் இப்போது நடுக்கமில்லை, வெறும் முடிவு மட்டுமே இருந்தது. ஏனென்றால் நீங்கள் இவளிடம் நல்லபடியாக நடந்து கொள்ளவில்லை. இவள் என் மனைவி. இவளை நன்றாக பார்த்துக் கொள்வதாக நீங்கள் என்னிடம் வாக்குறுதி அளித்திருந்தீர்கள். அம்மா கோபமாக என்னை பார்த்துச் சொன்னார். என்ன வாக்குறுதி? இவள் மனைவிக்கான உரிமையை நிறைவேற்றாத போது. நான் கேட்டேன், இவள் எந்த உரிமையை நிறைவேற்றவில்லை? அம்மா, இவள் உங்களுக்கு சேவை செய்யவில்லையா? வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்யவில்லையா? அம்மா சொன்னார், அதெல்லாம் இவளுடைய கடமை. அதற்கு பதிலாக நீ அனுப்பும் பணத்தை நான் எடுத்துக்கொண்டேன். இதில் நான் என்ன தவறு செய்தேன்? நான் உதவியற்றவனாய் கூறினேன். அம்மா, நீங்கள் ஒருநாள் கூட இவளை கவனிக்கவில்லை. ஒருநாள் கூட இல்லை. இதுவரை அழுது கொண்டிருந்த என் தங்கை சொன்னாள், அண்ணா, ப்ளீஸ் அம்மாவை எதுவும் சொல்லாதீர்கள். நான் அவளை பார்த்துச் சொன்னேன். ஏன் சொல்லக்கூடாது? உனக்கும் தான் தெரியுமே, இந்த பணத்தில்தான் உனக்கு வரதட்சணை தயாராகிக் கொண்டிருந்தது. அது என் மனைவியின் உரிமை பணம். இவளுடைய கண்ணீரில் வாங்கப்பட்ட அந்த நகைகளை அணிய உனக்கு வெட்கமாக இல்லை. என் தங்கை அமைதியானாள். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். நான் கசப்புடன் சொன்னேன், நான் ஸ்டோர் ரூமில் உன் பெயர் எழுதிய புதிய பெட்டிகளை பார்த்தபோதே எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. அப்போதே என் வாழ்க்கையில் என்ன விளையாட்டு விளையாடப்படுகிறது என்று புரிந்து கொண்டேன். அம்மா இப்போது முன் வந்து சொன்னார், ஆம், அதனால் என்ன? என் மகளுக்கு உன் சம்பாத்தியத்தில் உரிமை இருந்தது. இவளுக்கு உரிமை இல்லை, என் மகளுக்குத்தான் உண்டு. நான் காவ்யாவை இன்னும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு சொன்னேன், இவளுக்குத்தான் முதல் உரிமை அம்மா. ஏனென்றால் இவள் என் மனைவி. கடவுள் இவளுடைய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துள்ளார். உங்கள் பொறுப்பையும் என்னிடம் தந்துள்ளார். ஆனால் உங்கள் உரிமையை, இவளுடைய உரிமையை பறித்து நிறைவேற்ற வேண்டியதில்லை. நான் காவ்யாவுக்கு துணையாக நின்று கொண்டு சொன்னேன், அம்மா, காவ்யாவுக்காக நான் அனுப்பிய பணம் எங்கே? எனக்கு அந்த பணமெல்லாம் இப்போதே திரும்ப வேண்டும். அம்மா சிரித்துக்கொண்டே சொன்னார், எந்த பணம்? என்னிடம் எந்த பணமும் இல்லை. எல்லாம் உன் தங்கையின் வரதட்சணைக்குச் செலவாகிவிட்டது. நான் நீண்ட பெருமூச்சு விட்டேன். சரி அம்மா என்றேன். நான் காவ்யாவுக்கு துணையாக நின்று அவளை நடக்க வைத்தேன். அவள் மிகவும் சிரமப்பட்டு தன் கால்களில் நின்றாள். என் மனைவிக்கு இடமில்லாத இந்த வீட்டில் இந்த இரவு நேரத்தில் வெளியேறுவதே சிறந்தது என்று இன்று நான் முடிவு செய்தேன். அம்மாவின் சிரிப்பு இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. அவர் சொன்னார், ஆரியன், இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே போவாய்? இந்த பெண்ணுக்காக என்னை விட்டுவிடுவாயா? நான் சொன்னேன், நான் உங்களை விடவில்லை அம்மா. ஆனால் நான் நீதி செய்கிறேன். குறைந்தபட்சம் என் மனைவிக்கு அவளுடைய உரிமையை பெற்றுத் தந்தாலாவது என் மனதிற்கு அமைதி கிடைக்கும். நான் காவ்யாவை அழைத்துக் கொண்டு கதவை நோக்கி நடந்தேன். அப்போது அம்மா நான் எதிர்பார்க்காத ஒன்றை செய்தார். அவர் ஓடி வந்து தன் முந்தானையை என் காலடியில் விரித்து அமர்ந்தார். ஆரியன், நின்றுவிடு என் மகனே. என்னிடம் தவறு நேர்ந்து விட்டது. என்னை மன்னித்துவிடு. இந்த பெண்ணுக்காக உன் தாயை அசிங்கப்படுத்தாதே. அவர் அழுது கொண்டிருந்தார். அம்மா, ப்ளீஸ் எழுந்திருங்கள். நான் பின்வாங்கியபடியே சொன்னேன், இது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அம்மா என் கால்களை பிடித்துக்கொண்டு அழத் தொடங்கினார். நீ போய்விட்டால் நான் செத்துவிடுவேன் ஆரியன். மருமகள் வந்தவுடனேயே மகனை பிரித்துவிட்டாள் என்று ஊரார் என்ன சொல்வார்கள்? நான் காவ்யாவை சுவரில் சாய்த்துவிட்டு அம்மாவின் முன் அமர்ந்தேன். அம்மா, ஊரார் என்ன சொல்வார்கள் என்பதை நீங்கள் ஒருவரின் மகள் மீது கொடுமை செய்தபோதே யோசித்திருக்க வேண்டும். நீங்கள் இவளுக்கு நீதி வழங்கவில்லை.
அம்மா கண்ணீரை துடைத்துவிட்டுச் சொன்னார். பரவாயில்லை, இப்போது நீதி செய்கிறேன். நீ இவளை இங்கேயே வைத்துக்கொள். நான் இவளை எதுவும் சொல்ல மாட்டேன். நான் அம்மாவின் கண்களை பார்த்தேன். அங்கே வருத்தமில்லை. அங்கே வெறும் பிடிவாதம் மட்டுமே இருந்தது. என்னை வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற பிடிவாதம். அம்மா, நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கொடுமை செய்தீர்கள் என்பதற்காக உங்களுக்கு வருத்தமில்லை. இவளுக்காக நான் உங்களை விட்டு செல்கிறேன் என்பதில்தான் உங்களுக்கு கோபம். என் பேச்சைக் கேட்ட அம்மா முந்தானையை எடுத்துக்கொண்டு எழுந்து நின்றார். அவர் முகத்தில் அதே பழைய கடுமை திரும்பியது. ஆம், நீ சரியாகத்தான் புரிந்து கொண்டாய். அவர் கோபமாகச் சொன்னார். நீ இவளை தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறாய். இந்தச் சூனியக்காரி உன்மேல் அப்படி ஒரு சூனியம் செய்திருக்கிறாள். உனக்கு உன் அம்மாவும் தங்கையும் கண்ணுக்குத் தெரியவில்லை. நான் காவ்யாவின் கையை பிடித்தேன். போதும் அம்மா, மிக அதிகமாகிவிட்டது. நான் உங்கள் பேச்சை நிறைய கேட்டுவிட்டேன். நான் இப்போதே இந்த நிமிடமே இந்த வீட்டை விட்டுச் செல்கிறேன். நான் காவ்யாவின் கையை பிடித்து அவளை என்னுடன் அழைத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினேன். அப்போது என் தங்கை என் வழியில் குறுக்கிட்டாள். அண்ணா, கடவுக்காக இப்படி செய்யாதீர்கள். காலை வரை பொறுத்துக் கொள்ளுங்கள். மக்கள் பார்த்தால் என்ன சொல்வார்கள்? நான் அவளை வழியிலிருந்து விலக்கினேன். என் மனைவி இந்த உடைந்த ஜன்னல் உள்ள அறையில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தபோது உனக்கு ஊரைப் பற்றி கவலை வரவில்லை. அம்மா பின்னாலிருந்து கத்தினார். ஆரியன், இன்று நீ இந்த வாசலை தாண்டிச் சென்றால் உன் தாய் உனக்காக செத்துவிட்டாள் என்று அர்த்தம். இது அவருடைய கடைசி ஆயுதம். ஆனால் இன்று நானும் முடிவு செய்துவிட்டேன். நான் சொன்னேன், அம்மா, நீங்கள் என்னை முன்னரே கொன்றுவிட்டீர்கள். என் நம்பிக்கையை நீங்கள் எப்போது உடைத்தீர்களோ அப்போதே. நான் திரும்பிப் பார்க்காமலே காவ்யாவை அழைத்துக்கொண்டு அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தேன். இரவின் பனிக்காற்று எங்கள் உடலைத் தொட்டது. காவ்யா ஏற்கனவே பாதி மயக்கத்திலிருந்தாள். அவள் மோசமாக நடுங்கத் தொடங்கினாள். அவள் என்னை பயந்த பார்வையில் பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் இல்லை, ஆழ்ந்த அதிர்ச்சி இருந்தது. ஆரியன், இது நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவள் குரல் மிகவும் சிரமப்பட்டு வந்தது. அம்மா என்ன சொல்வார்கள்? என்னை திரும்ப அழைத்துச் செல்லுங்கள். நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்பேன். எல்லாம் என் தவறு. நான் அவளைச் சுற்றி என் கைகளை இறுக்கி அவளை என் அருகில் இழுத்துக்கொண்டேன். இல்லை காவ்யா, இனி மன்னிப்பு இல்லை. நான் அம்மாவை விட்டு வரவில்லை. நான் கொடுமையை விட்டு வந்திருக்கிறேன். இதில் உன் தவறு எதுவும் இல்லை. உன்னை அவர்கள் பொறுப்பில் விட்டுச் சென்றதுதான் என் தவறு. நான் அவளை தாங்கியபடியே தெருவின் மூலைக்கு கூட்டி வந்தேன். சாலை முற்றிலும் வெறிச்சோடி இருந்தது. தூரம் வரை எந்த வாகனமும் தென்படவில்லை. காவ்யாவின் கால்களில் செருப்பு இல்லை. குளிர்ந்த தரையில் நடந்ததால் காலிகள் வீங்கியிருந்தன. அவளால் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை. நான் அவளை அங்கேயே நடைபாதையில் அமர வைத்து என் ஜாக்கெட்டை கழற்றி அவள் தோள்களில் போர்த்தினேன். பின்னர் நான் அவளை அன்போடு ஒரு ரிக்ஷாவில் ஏற்றினேன். அருகிலுள்ள மருத்துவமனைக்குச் செல்லுங்கள் என்று சொன்னேன். ரிக்ஷாக்காரர் எங்கள் இருவரையும் ஆச்சரியமாக பார்த்தார். ஆனால் எதுவும் சொல்லாமல் ரிக்ஷாவை தொடங்கினார். காவ்யா என் கையை பற்றிக் கொண்டாள். மருத்துவமனை ஏன்? நான் நன்றாக இருக்கிறேன். ஆரியன், என்னை வீட்டுக்கு கொண்டு செல்லுங்கள். நான் அவளுடைய குளிர்ந்த கையை என் கைகளில் எடுத்து தேய்த்தேன். நான் மருத்துவமனைக்குத்தான் செல்கிறோம். நீ நன்றாக இல்லை. இனி உன்னுடைய ஒவ்வொரு முடிவையும் நானே எடுப்பேன். நீ நிறைய பொறுத்துக் கொண்டு விட்டாய். மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர் காவ்யாவை பார்த்தபோது அவர் முகத்திலும் கவலை ரேகைகள் படர்ந்தன. இவர்களின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. இவர்களுக்கு கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடும் நிமோனியாவும் இருப்பதாக தெரிகிறது. இவரை மருத்துவமனைக்கு கொண்டு வருவதில் இவ்வளவு தாமதம் ஏன் செய்தீர்கள்? நான் என்ன சொல்வது? தாமதம் நான் செய்யவில்லை. தாமதம் செய்தது என் அம்மாதான். அவர் என் பணத்தில் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு என் மனைவியை பட்டினி போட்டார். டாக்டர் ஐயா, தயவு செய்து இவரை காப்பாற்றுங்கள். இவள் மிகவும் பலவீனமாகிவிட்டாள். டாக்டர் உடனே அவரை அனுமதித்துக் கொண்டார். செவிலியர்கள் அவரை வார்டுக்கு அழைத்துச் சென்றனர். நான் அங்கிருந்த தாழ்வாரத்தில் ஒரு பெஞ்சில் அமர்ந்தேன். என் அம்மாவின் அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. அவளுக்கு அப்படித்தான் நடக்க வேண்டும். இவள் மலடி. இறைவா, நான் என்ன பாவம் செய்தேன்? அதற்கான தண்டனை என் அப்பாவி மனைவிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரமே என் போனை எடுத்து வீடு வாங்கி விற்கும் தொழில் செய்யும் என் நண்பனுக்கு அழைத்தேன். நண்பா, எனக்கு இன்றிரவே வாடகைக்கு ஒரு சிறிய வீடு வேண்டும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, சுத்தமாக இருந்தால் போதும். அவன் ஆச்சரியப்பட்டான். ஆரியன், நீ எப்போது வந்தாய்? இவ்வளவு இரவில் எல்லாம் சரியா? நான் சொன்னேன், ஆம், எல்லாம் சரிதான். நீ ஏற்பாடு செய். நான் காலையில் பணம் தருகிறேன். அவன் அதற்கு சம்மதித்தான். காவ்யா 2 நாட்கள் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தாள். இந்த 2 நாட்களில் அவள் நிலைமை கொஞ்சம் சீரடைந்தது. நான் எல்லா நேரமும் அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். அவள் தூங்கிக் கொண்டிருப்பாள். இந்த 2 ஆண்டுகளில் அவள் முகத்தின் பொலிவு எங்கே போனது என்று நான் அவளையே பார்த்து கொண்டிருப்பேன். அவள் விழிக்கும்போது என்னை பார்த்து பயப்படுவாள். அத்தை கோபப்படுவார்கள். நான் சிரித்துக்கொண்டு அவள் நெற்றியில் முத்தமிடுவேன். இனி யாரும் கோபப்பட மாட்டார்கள். இனி நீயும் நானும் மட்டுமே.
3ஆம் நாள் டாக்டர் அவளை டிஸ்சார்ஜ் செய்தார். நான் அவளை ரிக்ஷாவில் அமர வைத்து என் நண்பன் ஏற்பாடு செய்திருந்த புதிய வாடகை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அது ஒரு சிறிய 2 அறை வீடு, ஆனால் முற்றிலும் காலியாக இருந்தது. அதில் ஒரு பாய் கூட இல்லை. காவ்யா அந்த காலி வீட்டை பார்த்தாள், பின் என்னை பார்த்தாள். ஆரியன், நான் அவளுக்கு ஆதரவு கொடுத்து உள்ளே அழைத்து வந்து சுவரில் சாய்த்து அமர வைத்தேன். இது நம் புதிய வீடு காவ்யா. சிறியதுதான், ஆனால் இங்கே உனக்கு எந்த கொடுமையும் நடக்காது. இங்கே நீதான் என் ராணி. நான் அவளை அமர வைத்துவிட்டு சந்தைக்குச் சென்றேன். அங்கிருந்து ஒரு மெத்தை, 2 தலையணைகள், போர்வை மற்றும் கொஞ்சம் மளிகைப் பொருட்களை வாங்கி வந்தேன். நான் என் கைகளால் தரையில் படுக்கை விரித்து காவ்யாவை படுக்க வைத்தேன். நான் செய்வதையெல்லாம் அவள் சிரித்துக்கொண்டே அன்பாக பார்த்து கொண்டிருந்தாள். காவ்யா தேறிக்கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் நிறம் திரும்பத் தொடங்கியது. நாட்கள் கடந்தன. அவள் இப்போது சிரிக்கத் தொடங்கியிருந்தாள். ஒரு நாள் நான் வேலையிலிருந்து திரும்பியதும் அவள் சொன்னாள், ஆரியன், நான் அத்தைக்கு ஃபோன் செய்தேன். என் நெஞ்சு ஒரு கணம் நின்றுவிட்டது. பிறகு அவர் என்ன சொன்னார்? காவ்யா தலைகுனிந்து சொன்னாள், நான் அவர் மகனை பறித்துவிட்டேன் என்று சொன்னார். அவர் என்னிடம் இனி பேச மாட்டாராம். அவர் என்னை மிகவும் திட்டி தீர்த்தார். நான் பெருமூச்சு விட்டேன். நீ ஏன் ஃபோன் செய்தாய்? அவர் இதைத்தான் சொல்வார் என்று உனக்கு தெரியும் தானே? காவ்யா சொன்னாள், அவர் உங்கள் அம்மா ஆரியன். என்னால் நீங்கள் கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை. நான் காவ்யாவின் கையின் மீது கை வைத்து சொன்னேன், என் அம்மா செய்வது அவர் வேலை. நான் என் வேலையை கெடுத்துக் கொள்ள மாட்டேன். நான் இந்த மாத செலவுக்கான பணத்தை அவர் கணக்கில் அனுப்பிவிட்டேன். காவ்யா ஆச்சரியப்பட்டாள். இவ்வளவு நடந்த பிறகும் நான் அனுப்பினேனா என்று. நான் சொன்னேன், ஆம். ஏனென்றால் அவர் என் அம்மா. அவருடைய செலவு என் பொறுப்பு. ஆனால் உன் நிம்மதியும் என் பொறுப்பு. நான் 2ஐயும் சமமாக கொண்டு செல்வேன். சில மாதங்கள் கடந்தன. என் தங்கையின் திருமண தேதி வந்தது. ஒரு நாள் என் தங்கை எனக்கு தெரியாமல் ஃபோன் செய்தாள். அவள் அழுது கொண்டிருந்தாள். அண்ணா, அம்மா என் திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டார். நீங்கள் இந்த திருமணத்திற்கு வரக்கூடாது என்று சொல்கிறார். நான் சொன்னேன், நீ கவலைப்படாதே, நான் வருவேன். உன் சீர்வரிசை முழுவதையும் நானே தருவேன். அவள் அழத் தொடங்கினாள். இல்லையண்ணா, அம்மா நீங்கள் அனுப்பிய பணத்தில் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டார். அண்ணியின் பணத்தில்தான். நான் கண்களை மூடினேன். அந்த பணம் அண்ணிக்குரியது. அது அவளுடைய உரிமை. ஆனால் நீ என் தங்கை. உனக்கும் என் மீது உரிமை உண்டு. நான் அந்த பணத்தை எடுக்க மாட்டேன். நான் என் புதிய சம்பாத்தியத்தில் உன் திருமணத்தை நடத்துவேன். அம்மாவிடம் சொல்லிவிடு, ஆரியன் தன் தங்கையை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் என்று. நான் இரவும் பகலும் வேலை செய்தேன். நான் காவ்யாவிடமும் சொன்னேன். காவ்யா என் தங்கையின் திருமணம். நான் அவளுக்கு பரிசுகள் வாங்க வேண்டும். காவ்யா சிரித்துக்கொண்டே தன் கழுத்திலிருந்த சிறிய தங்க லாக்கெட்டை கழற்றி என்னிடம் கொடுத்தாள். இது என் சார்பாக, இதை வைத்துக்கொள். நான் சொன்னேன், இல்லை காவ்யா, உன்னுடையது அனைத்தும் உன்னிடமே இருக்கும். நான் சம்பாதிக்கிறேன் அல்லவா? என் தங்கையின் திருமணத்திற்கு முழு செலவையும் நானே செய்தேன். திருமண நாளன்று நான் சென்றேன். காவ்யா என்னுடன் இருந்தாள். அம்மா எங்களை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டார். வந்துவிட்டாயா உன் அம்மாவை எரிப்பதற்கு இந்த தரித்திரம் பிடித்தவளை அழைத்துக்கொண்டு? நான் அம்மாவின் காலில் விழ முயன்றேன். ஆனால் அவர் கால்களை பின்னால் இழுத்து கொண்டார். என்னிடம் இருந்து விலகியிரு, இங்கிருந்து போய்விடு. நான் என் தங்கையை கட்டிப்பிடித்து அவளுக்கு பரிசை கொடுத்துவிட்டு காவ்யாவின் கையை பிடித்துக்கொண்டு அமைதியாக அங்கிருந்து வந்துவிட்டேன். வரும் வழி முழுவதும் அவள் அழுது கொண்டே இருந்தாள். அவர் உங்கள் அம்மா ஆரியன், அவர் எவ்வளவு கோபமாக இருக்கிறார். நான் அவளை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். அவர் அம்மா. கோபப்படுவதும் அவர் உரிமைதான். ஆனால் நியாயம் செய்வது என் கடமை. வாழ்க்கை முன்னேறத் தொடங்கியது. நாங்கள் எங்கள் சிறிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். பிறகு கடவுள் எங்கள் வேண்டுதலை கேட்டார். காவ்யா கர்ப்பமானாள். இந்த செய்தி எனக்கு உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. நான் இந்த செய்தியை போனில் அம்மாவிடம் சொன்னபோது அவர் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், அந்த சூனியக்காரிக்குத்தானே குழந்தை உண்டாகியிருக்கிறது. கடவுளுக்குத்தான் வெளிச்சம். நான் கோபத்தில் போனை வைத்துவிட்டேன். நான் அம்மாவுக்கு பணம் அனுப்புவதை தொடர்வது என்று முடிவு செய்தேன். ஆனால் அவர் மனதில் உள்ள வெறுப்புக்கு என்னிடம் மருந்து இல்லை. காலம் கடந்தது. கடவுள் எங்களுக்கு நிலவு போன்ற ஒரு மகனை கொடுத்து முழுமையாக்கினார். நான் என் மகனை கையில் தூக்கியபோது என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இவள்தான் என் அம்மா மலடி என்று அழைத்த அதே காவ்யா. இன்று கடவுள் அவள் மடியை நிரப்பி என் அம்மாவின் முகத்தில் அறைந்துள்ளார். நான் காவ்யாவின் நெற்றியில் முத்தமிட்டேன். நீ எனக்கு உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டாய் காவ்யா. அம்மாவுக்கு பேரன் பிறந்த செய்தி கிடைத்ததும் அவர் பார்க்க வரவில்லை. ஆனால் என் தங்கை எங்களுக்கு தெரியாமல் எங்களை பார்க்க வந்தாள். அவள் தன் மருமகனை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அண்ணா, அம்மா இன்றும் உங்களை நினைத்து அழுகிறார். ஆனால் அவரின் பிடிவாதம் அவரின் வெறுப்பை விட பெரியது. நான் பெருமூச்சு விட்டேன். நீதான் அம்மாவுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆரியன் இன்றும் அவருடைய செல்ல மகன்தான். ஆனால் அவனால் அநியாயம் செய்ய தெரியவில்லை. நான் இறைவனிடம் வெகுமதி பெற பிரார்த்தனை செய்தேன்.
இறைவன் நியாயம் செய்பவர்களை விரும்புகிறான். இன்று என் மகன் கபீருக்கு 4 வயது. நாங்கள் எங்கள் புதிய வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். நான் இன்றும் என் அம்மாவுக்கு ஒவ்வொரு மாதமும் தவறாமல் பணம் அனுப்புகிறேன். நான் அவரை பார்க்கவும் செல்கிறேன். அவர் இன்றும் என்னிடம் சரியாக பேசுவதில்லை. அவர் இன்றும் என்னை நல்லவனாக நினைப்பதில்லை. என் மனைவி என்னை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக அவர் நினைக்கிறார். ஆனால் அதைப் பற்றி எனக்கு கவலையில்லை. ஏனென்றால் நான் இறைவனிடம் பரிசு பெற விரும்பினால் நான் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இறைவனின் கட்டளை நியாயமானது. நான் என் அம்மாவை வருத்தப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நான் ஒருவரின் மகளை நரகத்தில் எரிய விடவில்லை. அவளுடைய உரிமைகளை பறிக்கவில்லை. இதுவே என் நிம்மதி. ஒரு ஆணாக என் கடமையைச் செய்ய முயன்றதே என் வெற்றி. காலம் அதன் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. கபீர் இப்போது 5 வயதை அடைந்திருந்தான். அவனது குறும்புகள் வீடு முழுவதும் ஒலித்தன. ஆரியன் தன் கடின உழைப்பால் இப்போது ஒரு நடுத்தர வர்க்க ஆனால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். மறுபுறம் ஆரியனின் அம்மாவின் வீடு இப்போது முன்பைப் போல இல்லை. மகளுக்கு திருமணமாகிவிட்டது. அவள் தன் புகுந்த வீட்டில் மும்முரமாக இருந்தாள். ஒரு காலத்தில் ஆரியனின் ஆரவாரமும் காவ்யாவின் அடக்கமான அழுகுரலும் இருந்த அந்த வீட்டில் இப்போது கனமான அமைதி மட்டுமே நிலவியது. ஒருநாள் ஆரியனின் அம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. வயதான காலத்தில் தனிமையும் நோயும் அவரை உடைத்து போட்டன. அவர் தன் மகளுக்கு போன் செய்தார். ஆனால் அவள் தன் இக்கட்டான சூழ்நிலையைச் சொல்லி வர மறுத்துவிட்டாள். அந்த இரவில்தான் அம்மாவுக்கு முதன்முறையாக புரிந்தது. எந்த வரதட்சணைக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் தன் மருமகளை கொடுமைப்படுத்தினாரோ அந்த மகளும் இன்று அவருக்கு உதவவில்லை. திடீரென்று கதவு தட்டப்பட்டது. அம்மா நடுங்கும் கைகளால் கதவை திறந்தார். எதிரே ஆரியன், காவ்யா மற்றும் குட்டி கபீர் நின்றிருந்தனர். அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஆரியனுக்கு தெரிந்திருந்தது. அதனால் அவனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. உள்ளே நுழைந்ததும் காவ்யாவின் கண்கள் அந்த உடைந்த ஜன்னலின் மீது பதிந்தன. அது இப்போது சரி செய்யப்பட்டிருந்தது. பழைய நினைவுகள் ஒரு கணம் அவள் மனதில் மின்னல் போல வெட்டின. ஆனால் அவள் உடனே அவற்றை உதறி தள்ளினாள். அவள் நேராக சமையலறைக்கு சென்று அம்மாவுக்கு கஞ்சி மற்றும் மருந்துக்கு ஏற்பாடு செய்யத் தொடங்கினாள். அம்மா படுக்கையில் படுத்தபடி விரிந்த கண்களுடன் காவ்யாவை பார்த்து கொண்டிருந்தார். அதே காவ்யா, யாரை அவர் மலடி என்று அழைத்தாரோ, தரித்திரம் என்று சொன்னாரோ, பட்டினி போட்டாரோ, இன்று அவரே அவர் நெற்றியில் ஒத்தடம் கொடுத்துக் கொண்டிருந்தாள். கபீர் ஓடி சென்று பாட்டியின் மடியில் உட்கார்ந்து, பாட்டி, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? பாருங்கள், நான் உங்களுக்காக சாக்லேட் கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். பேரனின் வெகுளித்தனமும் மருமகளின் சேவையும் அம்மாவின் உள்ளே இருந்த ஆணவ கோட்டையை தகர்த்தன. அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்தது. அவர் நடுங்கும் கைகளால் காவ்யாவின் முந்தானையை பிடித்துக்கொண்டு கதறி அழுதார். என்னை மன்னித்துவிடு மருமகளே, என்னை மன்னித்துவிடு. நான் உன்னிடம் மனிதத்தன்மையுடன் கூட நடக்கவில்லை. ஒரு மிருகத்தைப் போல நடத்தினேன். பணம் மற்றும் பேராசையால் நான் குருடாகிவிட்டேன். யாரை நான் மலடி என்று சொல்லிக் கொண்டிருந்தேனோ, இன்று அவளுடைய மகன்தான் எனக்கு ஆதரவு கொடுத்தான். காவ்யா, நான் உன் உரிமையை பறித்தேன். உன்னை துடிதுடிக்க வைத்தேன். ஆனாலும் நீ எனக்கு சேவை செய்ய வந்துவிட்டாய். அம்மாவின் வார்த்தைகள் பச்சாதாபத்தீயில் எரிந்து கொண்டிருந்தன. காவ்யாவின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவற்றில் வெறுப்பு இல்லை. அவள் மெதுவாக அம்மாவின் கைகளை தன் கைகளில் எடுத்து முத்தமிட்டபடி சொன்னாள், அத்தை, நீங்கள் மன்னிப்பு கேட்டு எங்களை வெட்கப்படுத்தாதீர்கள். நீங்கள் என் அம்மாவை போன்றவர். நடந்து முடிந்தது ஒரு கெட்ட கனவு. நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்தீர்கள். ஆனால் அந்த போராட்டம்தான் இன்று என்னை இவ்வளவு வலிமையாக்கியிருக்கிறது. ஒரு தாய் தன் குழந்தையிடம் ஒருபோதும் மன்னிப்பு கேட்கக்கூடாது. நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுங்கள். இதனால் நம் சிறிய குடும்பம் மீண்டும் ஒன்றிணைய முடியும். ஆரியன் தூரத்தில் நின்று இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் கண்களில் நிம்மதி பெருமூச்சுடன் கூடிய கண்ணீர் இருந்தது. அவன் அம்மாவிடம் சென்று அவரை கட்டிப்பிடித்து சொன்னான், அம்மா, நியாயத்தின் பாதை கடினமானது என்று நான் எப்போதும் சொல்வேன். ஆனால் அதன் முடிவு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்று நீங்கள் ஜெயித்துவிட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் தவறை ஒப்புக்கொண்டீர்கள். அன்றே ஆரியனும் காவ்யாவும் முடிவு செய்தனர், அம்மா இனி இந்த தனிமையில் இருக்கக்கூடாது என்று. அவர்கள் அம்மாவை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அந்த வீடு சிறியதாக இருந்தாலும் அன்பு மற்றும் மரியாதையால் நிறைந்திருந்தது. அம்மா இப்போது மாறிவிட்டிருந்தார். அவர் கபீருக்கு கதைகள் சொல்வதும் காவ்யாவின் வேலையில் உதவி செய்வதுமாக இருந்தார். இப்போது அந்த வீட்டில் மருமகள் இல்லை, ஒரு மகள் வாழ்ந்து வந்தாள். ஒரு காலத்தில் வேடிக்கை பார்த்த அக்கம்பக்கத்தினர் இன்று இந்த குடும்பத்தை உதாரணமாக காட்டுகிறார்கள். அம்மா அடிக்கடி காவ்யாவிடம் சொல்வார், மகளே, நீ என்னை மன்னித்து மட்டும் விடவில்லை, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையையே கொடுத்திருக்கிறாய். இப்போதுதான் எனக்கு புரிந்தது, உண்மையான மந்திரவாதி நீதான். உன் தாய்மையாலும் பொறுமையாலும் என் வெறுப்பை அழித்து விட்டாய். இந்த கதை வாழ்க்கையின் சில கசப்பான மற்றும் அவசியமான உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆணுக்கு அவன் தாய் மற்றும் மனைவி இருவரின் மரியாதையும் முக்கியம். அம்மாவின் உரிமை ஒரு பக்கம். ஆனால் மனைவியின் உரிமையை பறித்துவிட்டு அம்மாவுக்கு சேவை செய்வது புண்ணியம் அல்ல, அது பாவம்.
யாரையும் அவமானப்படுத்தாமல் உண்மைக்காக நிற்க முடியும் என்று ஆர்யன் நிரூபித்தார். பேராசை மற்றும் வெறுப்பில் செய்யப்பட்ட முதலீடு எப்போதும் துக்கத்தையே தரும். காவ்யாவின் உரிமையிலிருந்து அம்மா பறித்த பணம் அவருக்கு நிம்மதியை தரவில்லை. அன்பை ஏற்றுக்கொண்ட போதுதான் அவருக்கு நிம்மதி கிடைத்தது. பழிவாங்குவதால் மன அமைதி கிடைக்காது, மன்னிப்பதால் கசப்புணர்வு மறையும் என்று காவ்யா காட்டினாள். கொடுமையை தாங்கிக் கொண்டு குனிவது அல்ல கலாச்சாரம், அதை அன்பால் வெல்வதே கலாச்சாரம். வரதட்சணை கொண்டு வரவில்லை என்பதற்காக ஒருவரின் மகளை கொடுமைப்படுத்துவது கொடூரமான குற்றம். குழந்தை இறைவனின் பரிசு. அதை மலடி அல்லது தரித்திரம் என்று சொல்வது இறைவனை அவமதிப்பதாகும். வீடு செங்கல் மற்றும் சிமெண்டால் ஆவது அல்ல, உறவுகளின் மரியாதை மற்றும் நம்பிக்கையால் உருவாக்கப்படுகிறது. எங்கே சத்தியமும் நியாயமும் அஸ்திவாரமாக இருக்கிறதோ அங்கே இறைவன் குடியிருக்கிறார். நண்பர்களே, இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதில் காட்டப்பட்டுள்ள அனைத்து கதாபாத்திரங்கள், இடங்கள், நிகழ்வுகள் மற்றும் உரையாடல்கள் பொழுதுபோக்கு மற்றும் உத்வேகத்திற்காக மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. உயிருடன் இருக்கும் அல்லது இறந்த எந்த நபருடனோ, உண்மையான குடும்பத்துடனோ அல்லது நிகழ்வுடனோ இருக்கும் ஒற்றுமை தற்செயலானது மட்டுமே. எந்தவொரு சமூகம், பிரிவு, பெண் அல்லது குடும்பத்தின் உணர்வுகளையும் புண்படுத்துவது எங்கள் நோக்கமல்ல. ஆம் நண்பர்களே, எங்களின் இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செய்து சொல்லுங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுங்கள். கூடவே பகிருங்கள். மேலும் நண்பர்களே, இந்த கதையை நீங்கள் எந்த ஊரிலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட் செய்து உங்கள் ஊரின் பெயரைச் சொல்லுங்கள். நன்றி.